ஆசீர்வாதம் வந்தா வளர்ச்சி, ஆசீர்வாதத்தை ஊத்திட்டாரு. ஊத்தின உடனே என்ன ஆகுது? விளைவு என்ன? அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளருவார். ஆமா ஆமா, இப்படி தடக்கூடாது, நல்லா போடுறீங்க. அப்போ ஆசீர்வாதம் வந்தா வளர்ச்சி, ஆமா, வளர்ச்சியே இல்லைன்றீங்களா? வருது உங்க மேல. கபாரா கண்டலா கதாரா பௌட்டா லாப்ரா சீடலா பாரா கச்சா லாப்ரா கச்சா. அல்லேலூயா. அலரி செடிகளை போல வளருவார்கள். ஒண்ணு மட்டும் தெரியுது, ஏதோ ஒரு செடி பேர் சொல்றாரு, ஆனா கண்டிப்பா நான் வளருவேன், என் பிள்ளைகள் வளரும். இதுவரை வளர்ச்சியே இல்லையா? உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிற ஒரு சீசனா இது இருக்குது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்க ஞானத்துல, தேவ கிருபையில, மனித தயவுல, சரீரத்துல, எல்லாவற்றிலும் அவர்கள் வளருவார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் வந்தா வளர்ச்சி வரும். வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். No one can stop your blessings. ஆமென். நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற அந்த அலரி செடின்றது இப்படி இப்படி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. காடு மாதிரி இருக்கு. ஒரு செடியா காடான்னு தெரியல. எப்படி பாருங்க, அப்படியே ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே அப்படியே இப்படி இருக்கு பாருங்களேன். அப்ப கர்த்தர் இமேஜ் வைக்கிறாரு. உன் பிள்ளை வளர போகுது, உன் பிசினஸ் வளர போகுது. என் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா உன் தொழில் அப்படியே இருக்காது, உங்க பொருளாதாரம் அப்படியே இருக்காது. ஆமா, ஒரு வளர்ச்சி. ஆமா, அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஆசீர்வாதம் என்னன்னு புரியுதுங்களா? அது ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல், அது ஒரு மலை. என் மேல இறங்குச்சு, என் பிள்ளைகள் மேல இறங்குச்சு. ஆமா, அவர்கள் வளருவார்கள். ஆமா.